ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மை வே. நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா சாக்லேட் பால்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அதுக்கு தேவையான பொருள் பால் ஒரு பேக்கெட், பீட் பண்ணி கொண்டதுல ஒரு ஸ்பூன் உப்பு போடுங்க. ஒரு ஸ்பூன் அளவான அளவாக உப்பு போடுங்க. எனக்கு அப்போ தான் அந்த ஈஸ்டையும் எடுத்து காட்டும். அதுக்கு பிறகு அரை கிலோ கோதுமை மாவு எடுத்து வடிச்சுட்டாங்க. அந்த மாவுக்கு இந்த முட்டை கலவையை ஊற்றி பால் முட்டையெல்லாம் மிக்ஸ் பண்ண அந்த கலவையை ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். நல்லா ஒரு ரோஸ்ட் உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை வைக்கலாம். படத்துக்குள்ளே கச்சான் மற்றது என்னென்ன விருப்பம் உரைப்பான இதுகள் வேணுமுன்னா அதுகளையும் வைக்கலாம். வச்சு போட்டு இந்த மாவு கலவையை சின்ன சின்ன உருண்டைகளாக அப்படி பிடிச்சி எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்து போட்டு நாங்கள் சாக்லேட்டு டபுள் பாயில் மாதிரி மெதட்டில் ஆயில் பண்ணி எடுத்தோம். சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி போட்டு அதுக்கு பிறகு அதை டபுள் பாயில் மெதட்டுண்டா தண்ணியை நல்லா சூடாக்கி போட்டு அதுக்கு மேலே இந்த சாக்லேட்டை வச்சு சாக்லேட்டுக்குள்ளே கொஞ்சம் பாலை விட்டு எல்லாம் சேர்த்து கொஞ்சம் ஹீட் பண்ணி எடுத்தோம் நல்லா மெல்ட் ஆகுறதுக்கு. பாருங்கள், இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி இப்படி மெல்ட் பண்ணி எடுத்து போட்டு இதுக்குள்ளே அந்த நாங்கள் அரைச்சி வச்சுருந்த அந்த பாதாம் மிக்ஸ் அதையும் சேர்த்து கொட்டி நல்லா கிளறி விட்டோம். நீங்களும் அப்படி செய்து கொள்ளுங்கள். இதுக்குள்ளே நீங்கள் கச்சான் போடலாம், கஜு போடலாம். உங்களுக்கு இப்படி அரைச்சி போட விருப்பம் இல்லைன்னா சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணியும் போடலாம், போட்டு மிக்ஸ் பண்ணலாம். அதுக்கு பிறகு இப்படி ஒரு இதில் சின்ன சின்ன அந்த உருண்டைகளை சப்பாத்திக்கு உருட்டி எடுக்கிற மாதிரி எடுத்து அதுக்குள்ளே நீங்கள் என்ன செய்து வச்சுருக்கிறீங்களோ அந்த இதை இன்க்ரீடியன்ஸை உள்ள ஆட் பண்ணி இப்படி உருட்டி போட்டு சின்ன கத்தியால் நைஃபால் சின்ன சின்னதாக அதில் கோடு மாதிரி கீறிக்கொள்ளுங்க.
இதில் கீறுற மாதிரி. சின்ன சின்னதாக கோடுகள் போட்டுக்கொள்ளுங்க. போட்டால் தான் அந்த பொங்கி வரைக்குள்ள மேலே அந்த கோடுகள் மாதிரி தெரியும். கீறி இப்படி மடிச்செடுங்க. உங்களுக்கு இதுக்குள்ள செமண்டின் வைக்கிறேன்டாலும் வைக்கலாம், கறிகள் வைக்கிறேன்டாலும் வைக்கலாம். அது உங்களோட சாய்ஸ். உங்களுக்கு என்ன மாதிரியான இதுகள் வைக்கணுமோ அது மாதிரி வச்சுக்கொள்ளுங்க. நாங்கள் செய்து முடித்தது. அதுக்கு பிறகு ஒரு பாத்திரத்தில் நல்ல எண்ணெயை சூட வச்சு போட்டு அதுக்குள்ளே ஒவ்வொண்டா போட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் பொரிச்செடுங்க. பொரிச்செடுத்தால் நல்ல சுவையான சாக்லேட் பனிஸ் ரெடி ஆகிடும். இந்த நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவை தாங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நீங்கள் செய்து பார்த்து போட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.